ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு லெனோவோ 4125 லேப்டாப் ஒன்று சர்வீஸ் வந்துச்சு. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் நாட் சார்ஜிங். ஆனால் அடாப்டர் ப்ளக்இன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் எதுவுமே எடுக்கலை. சப்ளை உள்ளே வரதான் செக் பண்ணால் டிசிஇனில் வந்துடுச்சு. ஆனால் ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் தாண்டி நம்ம பார்க்கல, வோல்டேஜ் எதுவும் வரல. மாஸ்ஃபெட்டுக்கு இன்புட் வந்துருச்சான்னு பார்த்தா இன்புட் வந்துருச்சு. 19 வோல்ட் லைன் வந்து ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததில் நமக்கு ஷார்ட் எதுவுமே இல்லை. அதில் லக்கிலி இந்த போர்டுக்கு நமக்கு ஸ்கிமேட்டிக் இருக்குது. ஸ்கிமேட்டிக்கில் நம்ம வந்து சார்ஜர் ஐசி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இன்புட் சப்ளை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணதில் சார்ஜர் ஐசிக்கு நமக்கு இன்புட் சப்ளை வரல. செக் பண்ணதில் அந்த லைனில் வரக்கூடிய ரெசிஸ்டர் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. அந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெசிஸ்டர் பேங்க்லேருந்து அதே வேல்யூவான ரெசிஸ்டர் எடுத்து நம்ம அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸஸ் ஃப்ளக்ஸை வந்து ஐபிஐ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் கிளாத் வச்சு வைப் அவுட் பண்ணிடலாம். போர்டை கூல் பண்ணிவிட்டு நம்ம அடாப்டர் ப்ளக்இன் பண்ணால் ஸ்டாண்ட் பை ப்ராப்பராக இருக்குது. ஆன் பண்ணால் போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் போர்ட் டெட், நாட் சார்ஜிங் கிடையாது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்பிளே அவுட்புட் வந்துருச்சு.